அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டோரி புரோட்டோக்காலுடைய 16வது பேட்ச் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், இந்த playarts.ai. ஓகேங்களா? இதை நீங்கள் டச் பண்ண உடனே நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து உங்களுடைய கிவி இல்லை லேப்டாப் இல்லைனா வந்து மைசஸ் இந்த ப்ரௌசரில் போட்டிங்கனாக்கா டேஷ்போர்டு வந்து இது மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஆட்ஸ் டெஸ்ட்நெட் வேட்ச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கனெக்ட் வாலெட். ஓகேங்களா? கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் வாலெட்டு இதில் கொடுத்தோன்னே நிறைய வாலெட் வந்து காட்டும். நம்ம யூஸ் பண்ணுற வாலெட்னா மெட்டாமாஸ்க் வாலெட். ஓகேங்களா? மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்னேச்சர், ஓகேங்களா, சிக்னேச்சர் ரிக்வஸ்ட் வந்து கேட்கும். அதையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அடைக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதுதான் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6. ஓகேங்களா? டோட்டலாக வந்து 6 டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துங்க, ஃபஸ்ட்டு கோ டு ப்ளே ஆட்ஸ். ஓகேங்களா? இதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட் யுவர் ஹார்ட் ஃப்ரம் ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல். ஓகேங்களா? ஒரு என்எஃப்டி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்எஃப்டி வந்து ரீமிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ரீட்வீட் பண்ணணும். அப்புறம் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து நான் பண்ணுறேன், இது வந்து கிளிக் கொடுக்குறேன். இந்த கோ டு ப்ளே ஆர்ட்ஸ் இதை வந்து கிளிக் கொடுத்தோன்னே இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் சைட்டு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே முழுக்க டெஸ்ட் நெட். ஓகேங்களா? இவங்களுடைய மெயின் நெட் வரும்போது தான் அவங்களுடைய சைட் வந்து ஸ்பீடாக இருக்கும். அதர்வைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், லேகாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இந்த வீடியோவை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கனாக்கா இந்த பேட்சை உங்களால் கிளைம் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கோங்கனாக்கா 15 பேட்ச் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்கமிங்லும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 பேட்சஸ் வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வந்து 16வது பேட்ச். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாகின். ஓகேங்களா? லாகின் கொடுத்தா கூட ஆகலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட் வந்து ஒன்றும் முழுசாக ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், சைட் ஓப்பன் ஆகிற வரையும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், கனெக்ட் டு ப்ளே ஆட்ஸ்னு சொல்லிட்டு லாகின் வாலெட் கனெக்ட். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வாலெட் கனெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் கொடுத்தோடனே கனெக்ட் வாலெட்னு கேட்குது. அதை கிளிக் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து மெட்டாமாஸ்க் காட்டுது. இந்த மெட்டாமாஸ்க்கை கிளிக் கொடுத்தோடனே என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்னேச்சர் ரிக்வஸ்ட். ஓகேங்களா? திருப்பி அகெயின் வந்து ஒரு கன்ஃபார்ம் கேட்குது. ஓகேங்களா? இதை நம்ம கொடுத்த பிறகு நான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே நிறைய இமேஜஸ் வந்து காட்டும். ஓகேங்களா? அந்த இமேஜஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற போகிறோம், ஏதாவது ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து ரீமிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லைக், ரீட்வீட் இதெல்லாம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துட்றேன். கீழே வந்து பேர் கேட்குறாங்க, பேரும் கொடுத்துடலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பேரும் கொடுத்தாச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பேர், அது கீழே வந்து மேலே வந்து நேம் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது சைட்டு. ஓகேங்களா? எந்த ஒரு இமேஜஸும் இன்னும் வரல. ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னஸாக பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன்று நம்மளை வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, சும்மா இதில் கிளிக் கொடுத்து பாருங்கள். ஓகே, இதை வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜென்ரேட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? இங்கே பார்த்துங்க, இங்கே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். எதனா ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட். ஓகேங்களா? நான் டைப் பண்ண போகிறேன்னாக்கா கிரிப்டோ புல்னு டைப் பண்ணிட்டு கீழே வந்து கிரியேட் நவ் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே சைட் ஒன்றும் சரியாக ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஜென்ரேட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஓகே, இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான், இப்போ பண்ண மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இது பண்ணியாச்சு, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, கீழே ஜென்ரேட் பண்ணியாச்சு. வந்து ரீமிக்ஸ். ஓகேங்களா? இந்த ரீமிக்ஸ் எப்படி பண்ணணுன்னாக்கா ஜஸ்ட் இது வந்துட்டு கிளிக் கொடுங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேப் பண்ணோடனே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நிறைய இமேஜஸ் வந்து காட்டும். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சைட்டு. ஓகேங்களா? உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசட் வேணுங்க. இங்கே பாருங்கள், எங்கிட்ட எவ்வளோ பேசட் இருக்குது பார்த்துங்க, 3 இருக்குது. ஓகேங்களா? உங்கள்கிட்ட வந்து பேசட் அதிகமாக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நிறைய இமேஜஸ் வந்து இப்போ காட்டுது ஓகேங்களா. இதில் ஏதாவது ஒரு இமேஜஸ் இங்கே பாருங்கள் ரீமிக்ஸு மின்ட்டு பண்ணலாம். இல்லை வந்து இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன் ஓகே இந்த டாகா ஓகே இந்த டாகை வந்து நான் வந்து இது பண்ணுறேன் ஓகேங்களா. இது ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேஜ் இதில் வந்து ரீமிக்ஸ்னு கொடுங்க. இதில் வந்து கிரிப்டோ பேமெண்ட் ஓகேங்களா. கீழே வந்து பே பை கார்டு கொடுத்துடாதீங்க, கிரிப்டோ பேமெண்ட் வந்து கொடுங்க. இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஓகேங்களா. இதில் வந்து பேமெண்ட் கொடுத்தோன்னே உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸிங்கில் போய்ட்டுருக்கு. திருப்பி அகைன் வந்து கேட்கும். இதில் வந்து அக்ரெசிவ் கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குயிக்காக நம்மளுடைய ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுடைய சைட்டை வந்து இது பண்ணணும். இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வந்தால் கூட ஓகே தான் ஓகேங்களா. இது வரையும் பார்த்தீங்கன்னாக்கா 74 ட்ரான்ஸ்லேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோரி ப்ரோட்டோகால் வெப்சைட்டில் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி வரணும் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன் இது தான் பண்ணுங்க. இப்போ ரெண்டாவது வந்து ஓகே இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்து போகலாம் ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிட்டு இது வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஒரு இமேஜ் வந்து ரிமிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபாலோ பண்ணோம். ஜஸ்ட் இப்படி போயிட்டு பேக் வந்துடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டன் ஆகிடும் ஓகேங்களா. எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் போயிட்டு வந்து பேக் வந்தாவே போதும். நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள் எல்லாமே டன் ஆகிடுச்சு. நான் இதில் போய்ட்டு எங்கே பாருங்கள் ஃபாலோ பண்ணலை, நான் ரீட்வீட்டும் பண்ணல, டெலகிராமில் ஜாயின் பண்ணல. ஆனால் எல்லாமே வந்து டன் வந்துச்சு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணீங்க ஜஸ்ட்டு மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் செக் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் கொடுங்க. இப்படி கிளிக் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் ப்ளீஸ் கம்ப்ளீட் திஸ் ஸ்டெப்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹார்ட் ஜென்ரேஷன் அப்புறம் வந்து என்எஃப்டி மீட்டிங் இது மாதிரி வந்தாக்கா நீங்கள் எல்லா டாஸ்க் பண்ணிட்டீங்க. இது மாதிரி உங்களுக்கு எதனா வந்தாக்கா ஜஸ்ட் வந்து இந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணோடனே இங்கே பாருங்கள் திருப்பி அகைன் வந்து உங்களோட வாலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அப்படி பண்ணும்போது ஏன்னா நம்ம டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இருந்தாலும் வந்து எரர் காட்டுது ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கனால ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டன்னு வரும் பாருங்க தெரியுதுங்களா. எல்லாமே டன் வந்துச்சு. என்ன காரணம்னாக்கா இது வந்து சின்ன ஒரு எரர் ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செக் எலிஜிபிலிட்டி கிளிக் கொடுத்தானே பார்த்துங்க நம்மளுக்கு இந்த ப்ளே ஆர்ட்ஸ்ன்ற பேட்ச் வந்து நம்மளுக்கு காட்டுது ஓகேங்களா. கிளைம் யுவர் பேட்ச்னு காட்டுது. ஜஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பேச்சஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கீழே வந்து காட்டும் ஓகேங்களா. கலெக்ட் பேச்சஸ் ஃப்ரம் அவர் எக்கோசிஸ்டம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு காட்டுது ஓகேங்களா. இது மேலே இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்மளுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில் அகெயின் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இது எல்லாமே டெஸ்ட் டோக்கனுங்க. டெய்லி வந்து பேசட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க ஓகேங்களா. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணோடனே இந்த பேட்ச் வந்து எனக்கு வந்து கிளைம் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே இங்கே பாருங்கள் பேட்ச் வந்து கிளைம் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிவிட்டு அகெயின் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இருங்க எங்கே காட்டுறேன்னாக்கா இப்போது இது நோட் ரன் பண்ணுறதுங்க. இப்போ வந்து கலரில் போயிட்டு கலர் சைட்டில் அந்த பேட்ச் வந்து உக்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம் ஓகேங்களா. கலர் வெப்சைட்டில் போயிட்டு என்னுடைய வாலெட் வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. இங்கே பார்த்துங்க இப்போதைக்கு வந்து டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட 15 இருக்குது. இங்கே வந்து உக்காரோம் ஓகேங்களா. இப்போ நம்ம கிளைம் பண்ண பேட்ச் பேரோட ப்ளே ஆர்ட்ஸ் ஓகேங்களா. அது வந்து காட்டும். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அகெயின் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணாக்கா இந்த இடத்துல காட்டுதல் பார்க்கலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோவாக கூட வந்து ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 ஓகேங்களா. 3 இதில் ஒரு 3 6 ஒரு 5 11 ஒரு 2 13 ஒரு 2 15 டோட்டலாக 15 இருக்குது. இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த ப்ளே ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் வந்து நம்மளுக்கு காட்டும் ஓகேங்களா. தற்சமயத்துக்கு நான் தெரியல, ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் நம்ம கிளைம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அந்த பேட்ச் வந்து கிளைம் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன நான் என்னுடைய இன்னொரு வாலெட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் வெப்சைட்டில் வந்து காட்டல, என்ன காரணம் தெரில. ஆனால் நம்ம வந்து பேட்ச் வந்து நம்ம கிளைம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ஸ்டோரி ப்ரோட்டோகாலுடைய ஈகோ சிஸ்டமுடைய ப்ராஜெக்ட் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்து டைப் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. இதில் வந்து பார்த்துங்க 5 ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணணும் ஓகேங்களா. டோட்டலாக இப்போதைக்கு நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கோம் 16 பேட்ச் ஓகேங்களா. இங்கே நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு லைனுக்கு 5 இருக்குது. 1 2 3 4 ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா. டோட்டலாக வந்து 5 20 புரியுதுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. 21 பேட்ச் இருக்குது. நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கோம் 16 பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேட்சஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணுற இது இருக்குது ஓகேங்களா. லைவில் இருக்குது, ஆனால் ஒன்றும் கிளைம் பண்ணலை.
அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம கிளைம் பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கூடிய பேச்சஸ் பார்த்திங்கனாக்கா மோர் தென் வந்து ஒரு 10 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் இருக்கிற எல்லா பேச்சஸ் வந்து கிளைம் பண்ணுங்கள், யாரும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் அந்த பேச்சஸ் வந்து விட்டுட்டிங்கனாக்கா ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் ஈகோ சிஸ்டம் டீம் வந்து நம்மளுக்கு அலாகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இதில் இருக்கிற எல்லா பேச்சஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதான் அந்த ஒரு ரீசனுக்கோசரம் நிறைய வீடியோஸ் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போடுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.